ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. அதாவது ஆவரேஜ் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது இஎம்எஃப்ல எழுதலாம் இல்லைன்னா கரண்ட்ல கூட எழுதிக்கலாம், எதுனாலும் எழுதலாம். ஏன்னா ஜென்ரல் ஆர்எம்எஸ் பை ஆவரேஜ் தானே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், இஆர்எம்எஸ் டிவைடட் பை இ ஆவரேஜ் அப்படின்னு போட்டுக்கங்க. இப்போ இஆர்எம்எஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இ நாட்ல என்ன வரும் சொல்லுங்க, பீக் இஎம்எஃப்ல இ நாட் பை √2 உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. டிவைடட் பை அதே மாதிரி இ ஆவரேஜ் என்ன வரும், இ ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா, டுவைஸ் தி இ நாட் டிவைடட் பை பை அப்படின்னு தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த இ நாட் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த பை என்ன ஆயிரும், இந்த பை வந்து மேல போயிடும், இந்த √2 வந்து கீழே வந்துடும். ஸோ அப்படின்னா ஃபார்ம் ஃபேக்டருக்கு என்ன வருது பாருங்க, ஆன்சர் பை டிவைட் பை 2√2 கிடைக்குது, ஓகேங்களா. சரி, இந்த பை வந்து 3.14, இந்த 2 வந்து 2 இன்ட்டு √2 வந்து 1.4 வரும் கிட்டத்தட்ட. அப்போ சால்வ் பண்ணா லெஸ் தென் 1 வருமா கிரேட்டர் தென் 1 வருமா சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஃபார்ம் ஃபேக்டர் தானே நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபார்ம் ஃபேக்டர் இந்த பை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், 3.141 எடுத்துங்க. இது 2 இன்ட்டு √2 வந்து 1.414 அப்படின்னு எடுத்துக்கோன்னா 2 இன்ட்டு 1.414 கிட்டத்தட்ட 2.828 வரதுனால நியூமரேட்டர் கிரேட்டர் டினாமினேட்டர் லோயர்ன்றதுனால நம்ம இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தேன் 1 தான் வரும், சரிங்களா. ஸோ வந்து ஃபார்ம் ஃபேக்டர், இந்த ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நியர்லி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1.11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக இருக்கிற ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ ரேஷியோ எடுத்தீங்கன்னா கிடைக்கிறது தான் ஃபார்ம் ஃபேக்டர். அது வந்து என்ன வருது பாருங்க 1.11 வருது. அடுத்து வந்து பீக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்த மாதிரி இங்க வந்து பீக் ஃபேக்டர் அப்படின்னு எடுக்கும், சரிங்களா. சரி, ஆனா இங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க எடுத்தது ஆர்எம்எஸ் வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ எடுத்தோம் இல்லையா. அப்ப இங்க ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஆஃப் சைக்கிளுக்கு எடுத்தாலும் ஃபுல் சைக்கிளுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் இந்த சேம் தான் வரும். அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஆஃப் சைக்கிளுக்கும் ஃபுல் சைக்கிளுக்கும் சேமா தான் வந்திருக்கும். ஆனா ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆஃப் சைக்கிளுக்கு தான் எடுத்திருக்கும். அதனால இந்த ஃபார்ம் ஃபேக்டர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஆஃப் சைக்கிளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துங்க. இல்லைன்னா ஃபுல் சைக்கிள்னா 0ன்னு வந்துடும் இல்லையா, அப்போ நாட் டிஃபைன்டு வந்துடும். அதனால இந்த ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of RMS value of AC to the average value during off cycle போட்டுருக்கு. இந்த ஆஃப் சைக்கிளுக்கு தான் இந்த ஆன்சர் நமக்கு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறது பீக் ஃபேக்டர். பீக் ஃபேக்டர், இந்த பீக் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீக் ஃபேக்டர்ன்றது ரேஷியோ பிட்வீன் பீக் வேல்யூ அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ. அதாவது பீக் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ டிபெண்ட் ரேஷியோ எடுத்தோம்னா கிடைக்கிறது என்ன சொல்லுங்க, பீக் ஃபேக்டர், சரிங்களா. அப்ப இந்த பீக் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம், பீக் வேல்யூ பை ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. பீக் வேல்யூ வந்து இ நாட் அப்படின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன வரும், ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து இ நாட் பை √2 வரும். இ நாட் பை √2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. சரிப்பா, இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த இ நாட் கேன்சல் பண்ணிடலாம், இந்த √2 வந்து மேலே போயிடும். ஸோ தட் பீக் ஃபேக்டருக்கு என்ன வருது ஆன்சர் பார்த்தீங்கன்னா √2. இந்த √2 வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1.41 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1.414 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி சரி, உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பீக் ஃபேக்டர் புரிஞ்சு. அடுத்து வந்து இந்த IRMS வேல்யூ வந்து I நாட் பை √2 இது புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி சிமிலர்லி போட்டா IRMS ஈக்குவல் I நாட் பை √2. I ஆவரேஜ் போட்டோம்னா இது வந்து 2I நாட் டிவைட் பை பைன்னு கிடைச்சிருக்கு, சரிங்களா. எப்பவுமே இந்த மாதிரி ஆன்சர் தான் வரும்னு கிடையாது, அந்த சைக்கிள் பொறுத்து தான் இருக்கு, அந்த வேவ் ஃபார்மை பொறுத்து தான் இருக்கு. வேவ் ஃபார்ம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அப்ப வந்து இந்த ஆன்சர் வரும்னு கிடையாது. சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஆர்எம்எஸ் கரண்ட் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில கேசஸ் நான் கொடுக்குறேன் ஆர்எம்எஸ் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கரண்ட் வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் 2 கரண்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது I1 sin ωt பிளஸ் I2 cos ωt, இந்த மாதிரி 2 கரண்ட் வந்து கம்பைன் ஆகி பாஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு ஒயர் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 2 காம்பனண்ட்டுமே, இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் செகண்ட் காம்பனண்ட், இந்த 2 காம்பனண்ட்டுமே
வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்டா இருக்கு. இப்போ இதனுடைய ஆர்எம்எஸ் கரண்ட் கேக்குறாங்க. இது வந்து இன்ஸ்டன்டனியஸ் கரண்ட் கொடுத்துருக்கு. இப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிச்சா என்னப்பா ஆன்சர் வரலாம், கெஸ் பண்றீங்க பார்க்கலாம் சொல்லுங்க. வேணா நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. என்ன வரும் சொல்லுங்க. ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து I1/√2 பிளஸ் I2/√2 இந்த ஆன்சர் வருமா? புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா வந்து IRMS வந்து IRMS கேட்கிறேன், √(I1² plus I2² divided by 2 வருமா? அப்படி இல்லைன்னா IRMS வந்து √(I1 into I2 divided by 2 வருமா? எந்த ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு வருது? இல்லைன்னா நன் ஆஃப் தீஸா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. கெஸ் பண்ணல, சால்வே பண்ணிடலாம். நம்ம ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம், ஆர்எம்எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா ரூட் எடுக்கணும் இல்லைங்களா, லாஸ்ட்ல ரூட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்கொயர் ஆஃப் ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா, இன்டெகிரல் I² dt டிவைடட் பை ஒரு கம்ப்ளீட் டைம் பீரியட் போட்டுக்கணும், டீன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் போட்டுருந்தா கீழே என்ன பண்ணுவோம், இன்டெகிரல் டிடின்னு போட்டுக்கணும். அதாவது கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் கேட்கலன்னா அப்ப இன்டெகிரல் டிடி போட்டு எதுல இருந்து எந்த இன்டர்வல்ல கேட்கறாங்களோ அது போட்டுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல கேட்ட மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு டைம் பீரியட் டீனே போட்டுக்கலாம். ஓகேங்க, 0 to t இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா, I பிளேஸ்ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் பாருங்க, இந்த 1/t போட்டுங்க. இன்டகிரல் இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க, I1 sin ஒமேகா t பிளஸ் I2 cos ஒமேகா t dt. இது ஸ்கொயர் இருக்கும். இப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, 1/t. இது ஸ்கொயர் பண்ண என்ன வரும், I1² sin² ஒமேகா t பிளஸ் I2² cos² ஒமேகா t பிளஸ் 2I1 I2 sin ஒமேகா t cos ஒமேகா t வரும் இல்லையா. அப்ப 2I1 I2 வர்றது I1 I2 எழுதிட்டு 2 sin θ cos θ sin 2 θ எழுதிக்கலாம், sin 2 ஒமேகா t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த இன்டகிரேஷன் தனித்தனியா கூட நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ dt ஒவ்வொருத்துக்கும் dt போட்டுக்கணும். ஓகே, எப்படின்னு பண்ணிக்கலாம். சரி, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இன்டெகிரல் sin² ஒமேகா t dt க்கு என்ன ஆன்சர், 0 to t வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ணிருந்தோம் இன்டெகிரல் sin² ஒமேகா t dt க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க, t/2. இந்த 0 to t இன்டர்வல்ல இன்டகிரேட் பண்ணாதான். அதே மாதிரி cos² ஒமேகா t d/2 க்கு என்ன வரும் சொல்லுங்க, t/2. கரெக்ட்டா? sin ஒமேகா t dt இது இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, 0 to t. இது வந்து 0 ன்னு வருது. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, 1/t. இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, I1² பிளஸ் I2², கரெக்டுங்களா, I2² மொத்தத்துக்கு இன்டு t/2 வருது, t/2 வந்திருக்கா. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த t கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இந்த t கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப இங்க IRMS² வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? IRMS² I1² plus I2² divided by 2 வருது. அப்ப இது ரூட் எடுத்துருங்க. ரூட் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், IRMS is equal to square root of I1² plus I2² divided by 2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா. சோ இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ERMS கேட்டிருந்தாலும் ஒருவேளை வந்து EMF equal to E1 sin ஒமேகா t plus E2 sin cos ஒமேகா t அப்படி கேட்டிருக்காங்கன்னா இது ஜெனரலா நம்ம பார்த்தாவே ஸ்கொயர் பண்ணா இது ஸ்கொயர் வரும், இது ஸ்கொயர் வரும், அடுத்து வந்து sin into cos வரும், அது 0 ஆயிரும் நினைச்சிட்டு டைரக்டாவே அப்படியே E1² plus E2². சரிங்களா? இதுக்கு பண்ணும்போது E1²/2 வரும். செகண்ட் டேர்ம் பண்ணும்போது என்ன வரும்னா E2²/2 வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் ரூட்டை போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது ERMS அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இது மாதிரி இன்னொரு கான்செப்ட் தரேன், இது டெரைவ் பண்ணாம சொல்றேன், இது கரெக்டா தப்பா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கரண்ட் I is equal to நமக்கு ஒரு I0 கரண்ட் இருக்கு பிளஸ் I1 sin ஒமேகா t அப்படின்னு இருக்கு பிளஸ் I2 cos ஒமேகா t இருக்குன்னு வச்சுங்க. இந்த கரண்ட்டுக்கு ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வருமா வராதா பாருங்க. அதாவது √I0/2 சாரி I0/2 கிடையாது, இங்க I0² plus I1²/2 plus I2²/2 இப்படி வருமா வராதா? இந்த ஆன்சர் வருமா வராதா சொல்லுங்கப்பா. அதாவது கரண்ட் வந்து I = I0 plus I1 sin ஒமேகா t plus I2 cos ஒமேகா t இப்படி இருந்துச்சுன்னா இது A plus B plus C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணுவோம். A plus B plus C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணும்போது என்ன வரும், A² plus B² plus C² plus 2AB 2BC 2CA ன்னு வரும் இல்லையா. அப்படி வரும்போது
இது a ஸ்கொயருக்கு இது வந்துருது, b ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர் வந்துரும். sin ஒமேகா t க்கு t/2 போட்டுருவோம் இல்லையா, 1/2 போட்டுருவோம் sin ஸ்கொயருக்கு வரும்போது. அதே மாதிரி cos ஸ்கொயருக்கு வரும்போது 1/2 வந்துரும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 2ab 2bc 2c எல்லாம் either sin ஒமேகா t இல்லைன்னா cos ஒமேகா t இல்ல sin ஒமேகா t இல்ல cos ஒமேகா t அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அதெல்லாம் 0 ஆயிட்டு இந்த ஆன்சர் மட்டும் வந்துருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களாப்பா? இப்போ இங்க இது மாதிரி இன்டகிரேட் பண்ணி தானே அதை கொண்டு இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது சைன் காஸ் எல்லாம் இருக்கும்போது இது ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வருது, மற்றதெல்லாம் ஸ்கொயர் இல்லாம வரும். அந்த ஸ்கொயர் இல்லாம வர டேர்முக்கு வந்து இன்டகிரேட் பண்ண 0 வருது. சைன் ஸ்கொயர் இல்ல காஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு இந்த t/2 வந்துருது இல்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இதையும் ஸ்கொயர் டேர்முக்கெல்லாம் t/2 வந்திருக்கும். மற்ற ஸ்கொயர் இல்லாத டேர்முக்கு வந்து சைன் டீட்டா இல்ல காஸ்ட் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்ன ஆயிரும்னா 0 to t இன்டகிரேட் பண்ணும்போது 0 ஆயிருது. ஸோ அப்படின்னு அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணிடணும். t/2 இருக்கு, இங்க 1/t போட்டிருக்கோம், அந்த t கேன்சல் ஆயிட்டு இங்க டிவைட் பை 2 மட்டும் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டலாம், இதெல்லாம் யார் சொல்றது கரெக்டா பார்க்கலாம். இப்போ I is equal இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து I1 sin ஒமேகா t plus I2 sin 2 ஒமேகா t plus I3 sin 3 ஒமேகா t plus I0 இப்படின்னு இருக்கு. இதுக்கு ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. இப்போ நான் எழுதுறது ஆர்எம்எஸ் கரண்ட், இந்த கரண்ட் வருமா வராதா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்கப்பா. ஆர்எம்எஸ் கரண்ட் ஃபார் திஸ் கரண்ட், இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காம்போனன்ட்ஸ் கரண்ட் எல்லாம் கம்பைன் பண்ணோம்னா ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு இந்த ஆன்சர் கரெக்டா தப்பா சொல்லுங்க. I1 ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் I2 ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் I3 ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் I0 ஸ்கொயர். இந்த ஆன்சர் கரெக்டா தப்பாப்பா? இது என்ன வரும்? இதே ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஎம்எஃப் கூட எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதுவே வந்து இஎம்எஃப் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் வந்து இந்த மாதிரி கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப யார் கரெக்டா சொல்றேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கரண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இது ஸ்கொயர் கரண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கொயர் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன், இது ஆன்சர் கரெக்டா சொல்லுங்கப்பா. ஸோ நல்லா கவனிக்கணும். இங்க டைம் வந்து 0 to t/2ன்னு எடுத்திருக்கேன். இங்க t/2 to இது tன்னு எடுக்கிறேன், கரெக்டுங்களா? இப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த கரண்ட்ங்கிறது இதர் ஸ்கொயர் கரண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெக்டாங்குலர் வேவ் ஃபார்ம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த கரண்ட் வந்து நம்ம இந்த கரண்ட் வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் வந்து 0ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. இந்த ஸ்கொயர் கரண்ட் இருக்கு, ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்குலர் கரண்ட், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் வேவ் ஃபார்ம், ரெக்டாங்குலர் வேவ் ஃபார்ம் எடுத்திருக்கேன். இந்த இதுல வந்து இதுக்கு வந்து நல்லா கவனிப்போம். இந்த வேல்யூ வந்து ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் வந்து 0. இந்த ஆன்சர் கரெக்டா தப்பா சொல்லுங்க. இது கரெக்ட். இதே மாதிரி இது ஆவரேஜ் இஎம்எஃப் இருந்தாலும் 0வா தான் இருக்கு. சரி, புரிஞ்சு உங்களுக்கு, இது எல்லாமே புரிஞ்சு. சரி, ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் சொல்றேன். இது ஆஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஐன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து ஐ, இங்க கிராஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, சோ இப்படி சொல்லியிருக்கோம். இந்த ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் ஐ கரெக்டா இல்லையா? ஏன்னா வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஆவரேஜ் கரண்ட் வந்து ஏரியா பை டைம் தானே போடுவோம். ஏரியா என்ன வரும், I into t/2 டைரக்டாவே வந்துடும். I into t/2 வந்துருது, டிவைட் பை t/2 போடணும். அப்படி போட்டீங்கன்னா அந்த t/2 கேன்சல் ஆகிட்டு ஐன்னு வந்துருது. ஓகே, சரி, இப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் எழுதுறோம். இந்த ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து ஈக்குவல் டு ஐன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ஆர்எம்எஸ் கரண்ட் இந்த வேல்யூ ஐன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இப்போ ஆர்எம்எஸ் அதாவது ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் 0, ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து ஐன்னு எழுதியாச்சு. ஆர்எம்எஸ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் ஐன்னு எழுதிருக்கு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இது ட்ரூ. எப்படி ட்ரூன்னு பாத்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிராஃப் எப்படி வந்திருக்கும் பாருங்க. இது ஸ்கொயர், இப்படிதான் இதுதான் ஸ்கொயர் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது, கரெக்டுங்களா? சரி, அப்ப இது ஐ ஸ்கொயர்னு வந்திருக்கும். இந்த ஐ ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சா என்ன வரும் சொல்லுங்க. அதாவது இன்டகிரல் ஐ ஸ்கொயர் டிடி டிவைட் பை மொத்த டைம் போட்டுட்டு இதுதான் ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுத போறோம். அப்படின்னு ஐ ஸ்கொயர் டிடினா ஐ ஸ்கொயருக்கும் டைமுக்கும் ஏரியா. அப்ப வந்து என்ன வந்துடும், இது ஐ ஸ்கொயர் இன்டு டைம் வந்து டீன்னு வந்துட்டு டிவைட் பை டீன்னு வரும். டிடி கேன்சல் பண்ணோம்னா ஆர்எம்எஸ் ஸ்கொயர் கரண்ட் ஈக்குவல் ஐ ஸ்கொயர் தான் வருது. அப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்படின்னா வந்து இந்த கேஸ்ல வந்து ஆவரேஜ் கரண்ட் ஜெனரலா சொல்லிட்டு ஆஃப் சைக்கிள் எடுத்துங்க. ஆவரேஜ் கரண்ட், ஆர்எம்எஸ் கரண்ட் இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு.
ஸோ எதுக்காக இப்படி சொல்றேன்னா அந்த வேவ் ஃபார்மை பொறுத்து தான் நமக்கு ஆவரேஜ் கரண்ட் ஆர்எம்எஸ் கரண்ட் வேல்யூஸ் எல்லாம் மாறும். எப்பவுமே வந்து நமக்கு ஆவரேஜ் கரண்ட்னா E0 2 × I0 டிவைட் பை பை, ஆர்எம்எஸ் கரண்ட்னா பீக் வேல்யூ பை √2ன்னு கிடையாது. அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. இது சைன் ஃபார்ம்ல இருக்குது. சரி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா இது கூட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். இந்த சைன் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் கரண்ட் வந்து என்ன எழுதணும், 2 × பீக் கரண்ட் டிவைட் பை பைன்னு போடணும். ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி போடுறோம், ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து I0/√2 அப்படின்னு எழுதணும். வேற இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வேவ் ஃபார்ம் டிஃபரெண்ட் ஆயிருச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டா வந்திருக்கும். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி. ஆனா பெரும்பாலும் நீட்டுக்குன்னு போனோம்னா ஜென்ரலா வந்து இந்த சைன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸே வரும். இந்த ஐஐடியில தான் ரொம்ப டிஃபரெண்டா, எவ்வளவு டிஃபரெண்டா கேட்க முடியுமோ அவ்வளவு டிஃபரெண்டா கேட்பாங்க. நாம எவ்வளவு டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை விட டிஃபரெண்டாவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ என்ன பண்றேன்னா அடுத்து வந்து ட்ரையாங்குலர் ஃபார்ம், ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் கொடுக்கலாம்னு எடுத்துக்கேன். இப்போ ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு சைன் வேவ் ஃபார்ம் பார்த்தாச்சு, அடுத்து ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா வந்து இஎம்எஃப்க்கும் அதே மாதிரி சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். அப்போ கரண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். இந்த பீக் கரண்ட்டை வந்து நம்ம I0ன்னு எடுத்துக்கலாம். பீக் கரண்ட் I0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த டைம் எப்படி எடுத்துக்கலாம்னா இங்க வந்து இங்க 0 டைம், இது வந்து T/4 டைம், கரெக்டுங்களா? இது வந்து T/2 டைம், அப்ப இது 3T/4, இங்க வந்து இது T அப்படின்னு வந்துருக்கும். இப்போ இந்த கேஸ்ல ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிள் 0ன்னு சொல்லிடுறேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க ஃபாஸ்டா. ஆவரேஜ் கரண்ட் அதாவது ஒரு ஃபுல் சைக்கிள்ல வந்து ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம், சரிங்களா? ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம், இந்த ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்முக்கு வந்து ஆவரேஜ் கரண்ட் வந்து 0 வந்துருது ஒரு ஃபுல் சைக்கிள்ல. சரி, இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து 0 வராது. ஓவர் ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிக்கணும். ஆஃப் சைக்கிள் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் என்ன பண்ணிடணும், இன்டகரல் I dt டிவைடட் பை T/2, ஆஃப் சைக்கிளுக்கு T/2 போட்டோம்னா இதுதான் என்ன சொல்லுங்க, I ஆவரேஜ். ஆனா வந்து இங்க இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை. இந்த ஏரியா வந்து ரெகுலர் ஏரியா தானே, இந்த ஏரியா வந்து ரெகுலர் ஏரியா தானே. அப்ப இந்த ட்ரையாங்கிள் 0 to T/2, இந்த 0 to T/2க்கு எடுத்தோம்னா இந்த 0 to T/2க்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது இன்டகிரேஷன் தான் பண்ணணும் கிடையாதுப்பா. அப்படியே நம்ம டைரக்டா ஏரியா கண்டுபிடிச்சலாம். அப்ப ட்ரையாங்கிள் ஏரியா என்ன சொல்லுங்க, அது 0 to T/2 I dt வருது இல்லையா? இந்த வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. இந்த ஏரியா வந்து half into base into ஆயிடுதுனே. சோ அப்ப வந்து இந்த T/2க்கு இந்த 2/t போடுதுங்க. இந்த T/2 மேல வரட்டும். இது வந்து half into base into height போடணும். half into base எவ்வளவு வருது, T/2, கரெக்ட்டுங்களா? into height, height வந்து I0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த t கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப I average is equal to I0/2 அப்படின்னா I0/2. இந்த ஆன்சர் கரெக்டா தப்பா பாருங்க. ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் in the case of triangular waveform. So இந்த கேஸ்ல வந்து இப்போ RMS current கண்டுபிடிக்கணும். RMS current வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள்ல வந்து 0 to t, இதுல RMS current கண்டுபிடிக்கிறதும் 0 to T/4 RMS current கண்டுபிடிக்கிறதும் சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா RMS current வந்து என்ன பண்ண போறோம்னா 0 to T/4க்கு பண்ண போறேன். அப்ப எப்படி வரும் பாருங்க, I RMS square is equal to integral I square dt divided by time வந்து T/4 அப்படின்னு போடணும். ஏன்னா T/4 இன்டர்வல் வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா பாருங்க, இந்த ஏரியா வந்து T/4 வரைக்கும் இருக்கிற ஏரியா தான் T/4 to T/2க்கு இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் ஏரியா வந்து. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து 1/4 சைக்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சு அதை T/4 பண்ணிட்டோம்னா அது ஸ்கொயர் ஆஃப் தி RMS அப்படின்னு கிடைச்சிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கரண்ட் ஈக்குவேஷன், இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இதனுடைய ஈக்குவேஷன் எழுதணும். எழுதிதான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ கரண்ட் வெர்சஸ் டைம் வந்து நம்ம 1/4 வரைக்கும் எழுதுனாவே போதும். 1/4 வரைக்கும் எழுதுனாவே போதும், கரெக்டுங்களா? அப்படின்னா இங்க டைம் வந்து 0 to T/4ன்னு எழுதிக்கிறேன். T/4 அப்படி எடுத்துட்டா இந்த வேல்யூ வந்து நம்ம I0ன்னு எடுத்துருக்கோம்.
I0 எடுத்துப்போம். அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம், I is equal to some slope into t அப்படின்னு போடணும். ஏன்னா x axis வந்து டைம், y axis வந்து I. ஸ்லோப் போடணும். ஸ்லோப் என்ன வரும், I0 by t by 4. கரெக்ட்டுங்களா? ஏன்னா x axis x வேல்யூ வந்து t by 4, y வேல்யூ I0. ஸோ I0 by t by 4 தான் ஸ்லோப், y by x into t. இதுதான் கரண்ட் ஃபார்முலா. அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னு பாருங்க, 4I0 divided by t into t இப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. கரண்ட், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து ஃபார்முலா வந்து 4I0 divided by t into t ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆர்எம்எஸ் ஸ்கொயர் கரண்ட் வந்து இன்டெகிரல் IDT divided by t by 4, t by 4 4 by t ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த I வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க I வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இந்த 4 by t ன்னு வந்துருது. இங்க I ஸ்கொயர் தான பண்ணனும். இன்டெகிரல் 4I0 divided by, புரியுதுங்களா, t into t whole square into dt அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா இந்த 4 இருக்கு, இங்க t இருக்கு, இந்த இங்க ஒரு t ஸ்கொயர் வந்து t கியூப்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 ஸ்கொயர் வந்து 16 வந்துரும், இந்த I0 ஸ்கொயர் வெளியில வந்துருது. ஓகேங்களா? இப்போ இன்டெகிரல் t ஸ்கொயர் dt ன்னு இருக்கு. இங்க லிமிட் வந்து 0 to t by 4 போடணும். இப்படி பண்ணீங்கன்னா அது 4 into 16 64 into I0 ஸ்கொயர் டிவைட் பை இங்க t கியூப்னு இருக்கு. இந்த இன்டெகிரல் t ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்பா, t கியூப் by 3 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? t கியூப் by 3. இத 0 to t by 4 ன்னு போட்டுக்கணும். இது வந்து என்ன வருது, RMS ஸ்கொயர் கரண்ட் வந்திருக்கு. இப்போ வந்து 64 I0 ஸ்கொயர் டிவைட் பை t கியூப் அப்படின்னு போட்டு இந்த அப்பர் லிமிட் போட்டு என்ன வரும்னா, இங்க ஒரு 1/3 இருக்கா, அந்த 1/3 வெளியே எடுத்துட்டு இந்த t க்கு வந்து t by 4 ஹோல் கியூப்னு போட்டுக்குங்க. மைனஸ் லோயர் லிமிட் போட்டா 0 ன்னு வந்துருது. இப்போ என்ன வருது பாருங்க, 64. ஓகேங்களா? இங்க கீழ வந்து 4 கியூப் வருது. 4 கியூப் எவ்வளவுப்பா, 64. சோ இந்த t கியூப் எழுதிக்கிங்க, இந்த I0 ஸ்கொயர் எழுதிக்கிங்க, டிவைட் பை 3 எழுதியாச்சு. இங்க என்ன பண்ணலாம், இந்த t கியூப் டிவைட் பை 64 ன்னு போட்டுக்கலாம். 4 கியூப் வந்து 64. கரெக்ட்டுங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம், 64 64 கேன்சல், t கியூப் கேன்சல். அப்போ RMS கரண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்னப்பா வருது, I0 ஸ்கொயர் பை 3 ன்னு வருதா? அப்படின்னா இது ரூட் எடுத்துடுங்க. அப்போ RMS கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, RMS கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, I0 by √3. ஓகே, புரிஞ்சுங்களா? இதே மாதிரி இது வந்து ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்முக்கு நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்முக்கு IRMS நம்ம சால்வ் பண்ண என்ன வந்தது, I0 by √3, பீக் வேல்யூ பை √3 வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா வந்து ஒவ்வொரு கரண்ட் டிஃபரெண்ட் கரண்ட்டுக்கு, அதாவது வேவ் ஃபார்மை பொறுத்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த RMS கரண்ட், இந்த ஆவரேஜ் கரண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த சம்ம சால்வ் பண்ணல பாருங்க. if v is equal to, அதாவது EMF equal to 220 √2 sin 314t minus pi ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீக் வேல்யூ கேட்டிருக்காங்க, அடுத்து RMS வேல்யூ கேட்டிருக்காங்க, அடுத்து ஆவரேஜ் வேல்யூ ஓவர் ஆஃப் சைக்கிள், அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி AC கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மாதிரி எப்படி எழுதுனா, v is equal to v0 into sin omega t minus pi அப்படின்னு எடுத்துக்கணும். பை என்றது இனிஷியல் ஃபேஸ். இப்போ இந்த பை வந்து கொடுக்கலனா இனிஷியல் ஃபேஸ் 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க. இதை கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த V0 பிளேஸ்ல என்னப்பா இருக்கு, 220 √2 இருக்கு. அப்போ வந்து பீக் கரண்ட் என்ன கிடைக்குது சொல்லுங்க, பீக் பொட்டன்ஷியல் வந்து 220 √2. ஓகேங்களா? 220 √2 வோல்ட். இதுதான் இங்க, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சைன் இருக்கு இல்லையா, சைன் ஃபங்க்ஷன், அதுதான் வந்து பீக் வேல்யூ. அடுத்து RMS வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பீக் வேல்யூ கண்டுபிடிச்சோம், செகண்ட் RMS வேல்யூ. RMS பொட்டன்ஷியலுக்கு என்ன பார்ப்பாங்களா, பீக் வேல்யூ டிவைட் பை √2. இப்போ பீக் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு, 220 into √2 டிவைட் பை இங்க √2 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த √2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ RMS பொட்டன்ஷியல் VRMS என்ன வருதுன்னா 220 வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் பொட்டன்ஷியல் ஓவர் ஆஃப் சைக்கிள். அப்போ ஆவரேஜ் பொட்டன்ஷியல் ஓவர் ஆஃப் சைக்கிளுக்கு என்ன பார்ப்பாங்களா, twice the peak voltage divided by pi. twice the peak voltage divided by pi. இது வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், twice the peak voltage எவ்வளவு வருது, 220 √2 divided by pi ன்னு இருக்கு. சோ அப்போ வந்து V average equal to 2 into 220 என்ன போறோம், 440 into √2 divided by pi volt அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுச்சு. லாஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க.
அப்படின்னா இங்க டைம் பிளேஸ்ல டைம் தானே இருக்கு. அப்போ ஒமேகா பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? 314 இருக்கு. கரெக்டா? அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ஒன், ஒமேகா ஈக்குவல் டு 314 இருக்கு. ஆக்சுவலா ஒமேகா வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? 2πf இஸ் ஈக்குவல் டு 314. ஓகேங்களா? சரி. இப்போ 2 இன்டு பை என்ன எழுதலாம் சொல்லுங்க? 3.14 இன்டு எஃப்னு எழுதி தட் இஸ் ஈக்குவல் டு 314 அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கப்பா, இந்த 3.14 இந்த 314 கேன்சல் பண்ணா 100 வருது. இப்போ இந்த 2 இந்த 100 கேன்சல் பண்ணா 15 கிடைக்குதா? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரிங்களா? இதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் உடைய ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா in 1 second how many times it will attain peak current? In 1 second how many times it will attain peak current? பீக் கரண்ட் எத்தனை முறை அட்டன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து இந்த வேல்யூ பீக் கரண்ட் I0, இங்கேயும் பீக் கரண்ட் I0, இது மைனஸ்ல இருக்கு, சைன் தானே ஆப்போசிட். அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல 2 முறை பீக் கரண்ட் அட்டன் பண்ணியது. I0 மட்டும் பீக்னு கிடையாது, மைனஸ் I0 பீக்னு வருது. அப்படின்னா ஒரு சைக்கிள்ல வந்து நமக்கு 2 டைம்ஸ் வருது. அதனால 50 ஹெர்ட்ஸ்னா ஒரு செகண்ட்ல 50 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எத்தனை போறோம்? 100 டைம்ஸ் வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு? மேக்சிமமா வந்துடும். சரி, ஹவு மெனி டைம்ஸ் ஜீரோ கரண்ட் இருக்கும் சொல்லுங்க. அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்தாச்சு. ஜீரோ கரண்ட் வந்து எத்தனை டைம் வரும் சொல்லுங்க? இன் ஹவு மெனி டைம்ஸ் இட் வில் பி ஜீரோ கரண்ட்? அதாவது 50 டைம்ஸ் வருமா, 100 டைம்ஸ் வருமா, 150 டைம்ஸ் வருமா, நன் ஆஃப் திஸ் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இங்க ஒரு டைம், இது செகண்ட் டைம் எடுத்துட்டா இது போறது தேர்ட் செகண்ட் சைக்கிள் போயிருது. இது செகண்ட் சைக்கிள் வந்துடும். புரியுதுங்களா? அடுத்து திருப்பி ஜீரோ வருது, தேர்ட் சைக்கிள் போயிருது அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால 2 டைம்ஸ் தான் வருது. இது 1 2 3 அப்படின்னு எடுக்கூடாது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணா இந்த சைக்கிள் வந்துச்சு இல்லையா? அது மாதிரி செகண்ட் சைக்கிளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பாயிண்ட் செகண்ட் சைக்கிள் ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 2 டைம்ஸ் தான் எடுக்கணும். 101 அப்படின்னு சொல்லக்கூடாதுமா. சரிங்களா? அதனால 100 தான் கரெக்ட். 100 டைம்ஸ் வந்து ஜீரோ வரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பல்பை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்படி கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணா இந்த பல்ப் வந்து எத்தனை முறை ஆஃப் ஆகும் ஒரு செகண்ட்ல? இன் 1 செகண்ட் how many times it will gets off? அதாவது இது ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க பல்பு போட்டிருக்கோம். இந்த பல்பை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேட்டரி கனெக்ட், அதாவது ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு வருது. அப்படின்னா ஒரு செகண்ட்ல எத்தனை டைம் பல்ப் ஆஃப் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல 2 முறை ஜீரோ கரண்ட் வர்றதுனால 100 டைம்ஸ் ஆஃப் ஆகும் இல்லைங்களா? அப்போ இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங், நம்ம வீட்டில் வந்து ஆல்டர்னேட்டிங் பவர் சப்ளை தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இது கரண்ட் வந்து ஒரு நிமிஷத்துல ஜீரோ கரண்ட் வரும், ஒரு நிமிஷத்துல மேக்ஸிமம் கரண்ட் வரும். அப்போ வேரியபிளா கரண்ட் இருக்கும் இல்லைங்களா? அப்போ கரண்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகணும், ஆன் ஆகணும், அந்த மாதிரி தானே இருக்கணும். அப்போ ஆஃப் ஆன் ஆகணும்னா அந்த மாதிரி ஆகுறது இல்லையா? கண்டினியூஸா க்ளோ ஆகிட்டே தானே இருக்கு. அப்போ கண்டினியூஸா க்ளோ ஆகிட்டே இருக்குன்னா இது கரண்ட் ஜீரோ கரண்ட் இருக்கலாம். ஒருவேளை ஜீரோ கரண்ட் இருக்கும்போது ஜீரோ பவர் இது எரியலன்னு எடுத்தாலும் அந்த டைம் இன்டர்வல் வர்றது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1/100 செகண்ட். ஆக்சுவலா நம்ம பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷனா 1/17 செகண்ட். நம்ம பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷனை விட இந்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒருவேளை ஆஃப் ஆகிற மாதிரி ஆனாலும் நமக்கு ஆஃப் ஆன மாதிரி இருக்கு, அடுத்து பிரைட் வந்துருது. ஸோ இந்த கரண்ட் வந்து கண்டினியூஸா வேரி ஆயிட்டு இருக்கு. இந்த வேரி ஆகுறது பாத்தீங்கன்னா மினிமம் டு மேக்ஸிமம் பவர் வந்து வேரி ஆகுது 1/100 செகண்ட் டைம் எடுத்ததுனால இது பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷனோட கம்மியா இருக்கிறதுனால நமக்கு ஆவரேஜா பவர் இருக்கும் இல்லைங்களா? ஆவரேஜ் பவர், அதாவது பவர் ஆவரேஜ் இருக்கும். அந்த ஆவரேஜ் பவர் தான் நமக்கு இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுமே தவிர அந்த இன்ஸ்டன்டேனியஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் வந்து 1/17 செகண்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ 2 சர்க்யூட் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு சர்க்யூட், இது ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து டிசி கரண்ட் வந்து 220 ஆம்பியர் பாஸ் ஆகுது. சாரி, இது டிசி கரண்ட் வந்து ஒரு 10 ஆம்பியர் பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இங்க ஏசி கரண்ட் வந்து 10 ஆம்பியர் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எந்த கரண்ட் வந்து நமக்கு ஷாக் அடிக்கிறது அதிகமா இருக்கும்? இப்போ டிசி கரண்ட், ஏசி கரண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் டச் பண்றீங்க.
இது ரெண்டுத்தையும் டச் பண்ணும்போது டிசி ஷாக் அடிக்கிறது அதிகமா இருக்குமா இல்ல ஏசி ஷாக் அடிக்கிறது அதிகமா இருக்குமா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன். ஏன்னு சொன்னா டிசின்னு அர்த்தம், பி சொன்னீங்கன்னா ஏசின்னு அர்த்தம். விச் கரண்ட் கிவ் மோர் ஷாக் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து டிசி கரண்ட் வந்து 10 ஆம்பியர், எப்பவுமே 10 ஆம்பியர் தான் வருது. இதை டச் பண்ணோம்னா 10 ஆம்பியர் கரண்ட் தான் ஷாக் அடிக்கும். அதே ஏசி கரண்ட்டை டச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல ஒவ்வொரு கரண்ட் ஷாக் அடிக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்றது டக்குன்னு வச்சவே வித்தின் 1 செகண்ட்ல 100 டைம்ஸ் மாறிடுறதுனால நம்ம ஃபீல் பண்றது எந்த கரண்ட் நம்மள ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம்னா இந்த பீக் கரண்ட் தான் ஷாக் அடிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து இது கொடுத்த வேல்யூ எப்பவுமே ரேட்டட் வேல்யூ வந்து ஆர்எம்எஸ் தானே, ஆர்எம்எஸ் தானே இது. அப்படின்னா பீக் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும் சொல்லுங்க? I0 ஈக்குவல் டு பீக் வேல்யூ வந்து IRMS இன்டு √2 வந்திருக்கும். அப்போ வந்து IRMS 10 தானே, அப்போ 10 இன்டு √2. ரூட் வந்து 1.414 எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 14.14 ஆம்பியர் கரண்ட். அப்படின்னா டிசி 10 ஆம்பியர், ஏசி 10 ஆம்பியர் ரெண்டுத்துமே டச் பண்ணும்போது டிசி வந்து 10 ஆம்பியர் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், ஏசி வந்து நமக்கு பீக் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சடனா ஒரு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டச் பண்ணதும் பீக் கரண்ட் 0 கரண்ட் அப்படி மாறிட்டே இருக்கும். பீக் கரண்ட் அடிக்கும் போது 14.14 ஆம்பியர் அடிச்ச மாதிரி நமக்கு ஷாக் அடிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம், டச் பண்றது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஃபீல் பண்ற மாதிரி அஷ்யூம் பண்ணீங்கன்னா ஸோ இந்த 14.14 வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால ஏசி கரண்ட்டும் டிசி கரண்ட் ஈக்குவல் கரண்டா இருந்துச்சுன்னா ஷாக்கிங் ஃபீலிங் வந்து எது அதிகமா இருக்குன்னா ஏசி கரண்ட் தான் நம்ம ஷாக் அடிக்கிற ஃபீலிங் அதிகமா இருக்கும்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ இதுல வந்து டிசி கரண்ட் பாஸ் பண்றேன், அதே மாதிரி இதுல ஏசி கரண்ட் பாஸ் பண்றேன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். எல்லாம் சும்மா தான் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டு கரண்ட் ஒரு சில பார்த்துருப்பீங்க, ஒரு சில கேஸ்ல வந்து கரண்ட்டை டச் பண்ணா அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கும், ஒரு சில கரண்ட்டை டச் பண்ணா அப்படியே தூக்கி போட்டுரும். எந்த கரண்ட்டை சும்மா கெஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து கரெக்டான கிடையாது, சும்மா கெஸ் பண்றதுக்கு கொஸ்டின் கேட்குறேன். எந்த கரண்ட்டை டச் பண்ணா அட்ராக்ட் பண்ணிக்கும், எந்த கரண்ட்டை டச் பண்ணா ரிப்பல் பண்ண சொல்லுங்க? இப்போ ஏசி கரண்ட் எடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒரே போலாரிட்டியில இருக்கும். சப்போஸ் நீங்க கை வைக்கும் போது இங்க பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி வச்சா நம்ம இதுல நெகட்டிவ் இருக்கும், இதை அட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஆனா ஏசியை டச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சும்மா அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உண்மைன்னு கிடையாது, சும்மா கெஸ் பண்றதுதான். நம்ம கை தொடும் போது பிளஸ் இருக்குன்னு வச்சுங்க, பிளஸ் இருந்துச்சுன்னா நம்ம கை தொடும் போது இங்க பாசிட்டிவ் சைக்கிள் வந்து நமக்கு ஹேண்ட்ல வந்து நெகட்டிவ் வந்துருக்குன்னு வச்சுங்க. சடனா என்ன ஆயிரும், அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வரும் இல்லையா? அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது நெகட்டிவ் ரிப்பல் பண்ணி நம்மள என்ன பண்ணி தூக்கி போட்டுரும். அதனால ஒரு சில கரண்ட்டை நம்ம டச் பண்ணும்போது அப்படியே நம்மள அட்ராக்ட் பண்ணி இழுத்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில கரண்ட்டை டச் பண்ணும்போது அதை தூக்கி போட்டுருது. கரெக்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் வந்து ஏசி சர்க்யூட்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.